ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு த மார்ஷியல் ஜீனியஸ் ஹூ ரிமெம்பர் எவ்ரி திங் அவங்களோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே டேல் செக்டோட ட்ரைனிங் கிரவுண்டை தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாரும் ரொம்ப கடுமையாக ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. இந்த சாப்டரில் டேல் செக்டோட பேரை தாய் செக்ட்னு மாற்றிருக்காங்க. நம்ம டேல் செக்ட்னே சொல்லாமா இல்லை தாய் செக்ட்னு சொல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. எல்லாரும் டயர்டாக ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. அதில் 3 பிரதர்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க பேர்லாம் அங்கேயே கொடுத்துருக்கேன். நான் வெறும் யங்கஸ்ட் பிரதர், மிடில் பிரதர், எல்டஸ்ட் பிரதர்னு கூப்பிட்டுக்கிறேன். 100 டைமு வாழை டவுன்வெல்ல ஸ்விங் பண்ணி இந்த லெசர் ஸ்பாடை கற்றுக்கணுமா? இது என்ன அவ்வளோ நம்மளோட ட்ரைனிங்க்கு ஹெல்ப்பாக இருக்குமா? பேட்டில் ஃபீல்டு இது அவ்வளோ உதவியாக இருக்குமான்னு அந்த மிடில் பிரதர் கேட்குறான். கேட்டோடனே அந்த எல்டஸ்ட் பிரதர்ஸ் வந்து சொன்னான், இங்கே ஒருத்தர் இருந்தான், இந்த சீனியர் பிரதர் ஜின்னு அந்த நெச்சங்கு பையனை அடிக்கும் போது ரொம்ப கூலாக இருக்குன்னு அந்த டெக்னிக்கு. நான் ஒன்றும் அந்த டெக்னிக் கூலாக இருக்குன்னு சொல்ல, சீனியர் பிரதர் ஜின்னு தான் கூலாக இருக்குன்னு சொன்னேன். நம்ம டிசேபிள்லாம் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம சீனியர் பிரதர் ஜின்னு மட்டும் அந்த மெர்ச்சன்ட் பையனை அடித்ததுனால எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு. அதனால தான் நான் ரொம்ப கூலாக இருக்குன்னு சொன்னேன். ஆனாலும் இது டெக்னிக்காக கூலாக இருக்குன்னு சொல்கிறது தானே அர்த்தம். சரி, அதை விடுங்க. சீனியர் பிரதர் ஜின் நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இது ஒன்றும் அவருக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை இங்கே செக்ட் விட்டு வெளில போகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு மேலாம் வெளில இருக்க மாட்டார். அவர் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கூட போல. ஒருவேளை அந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப்போட எல்டஸ்ட் சன்னை அடித்ததுனால நம்ம டேல் செக்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு செக்ட் விட்டு மொத்தமாக கிளம்பிட்டானோ? அப்படிலாம் இருக்குது. அவர் ரொம்ப நல்ல பர்சனு. நிறையா தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல பர்சனு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சீனியர் பிரதர் அப்படி தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். நம்ம ஹீரோ டேல் செக்டோட கேட்டுக்கிட்ட நடந்து போகிறான். கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நாம் போன வாழ்க்கை மாதிரி நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படியா இருந்தாலும் அந்த அயன் ஸ்பாட் செக்டோட பேங்க்யூட்டுக்கு நம்ம போனால் நம்மளை கோவப்படுத்தி நம்ம டேல் செக்டுக்கு சின்னதோ பெருசோ கண்டிப்பாக பிரச்சனையை உருவாக்குவாங்க. அதனால் இதை பற்றி ரொம்ப யோசிக்கணும்னா நம்ம டேல் செக்டுக்கு அந்த அயன் ஸ்பாட் செக்டுக்கு போகக்கூடாது. நான் மட்டும் இல்லை, இந்த டேல் செக்டு மொத்தமே அந்த அயன் ஸ்வாட் செக்டோட 60வது பர்த்டேக்கு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேங்க்யூட் போகாமல் இருக்குது ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்ல ரீசனை தேடணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நிறையா சின்ன பசங்க வந்து சீனியர் பிரதர்ஜி நீங்கள் வந்துட்டீங்களா? இத்தனை பேர் வந்திருக்கிறது பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து, நீங்கள் உண்மையிலே என் மனசை தொட்டுட்டீங்க, இத்தனை பேர் என்னை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சீனியர் பிரதர்ஜின், நான் லெசர் ஸ்பாட் டெக்னிக்கை திரும்ப கற்றுக்கிட்டு இருக்கேன். சீனியர் பிரதர்ஜின், அந்த மூவ் எனக்கு ஒரு டைம் டீச் பண்ணுங்கள், அந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப்போட பையனை அடிச்ச மூவ். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீங்கள் ஹால் லீடரோட பேச்சு நல்லா கேட்டிங்களா? ஆமாம், நாங்கள் ஹால் லீடர் பேச்சை கேட்டோண்ணா அப்படின்னு சொல்கிறான் சின்ன பையன். அந்த ஜின்சூன் பொடியன் கடைசியாக ஒரு வாரம் ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் எக்ஸ்டர்னல் ஆல் லீடர் ஜின் டேசன். ஹீரோ வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஆல் லீடர் பார்த்தோன்னே அப்பான்னு பாசம் பொங்க கிட்ட போய் கட்டிப்பிடிக்க போகிறான். கட்டிப்பிடிக்க போனே அவர் அப்பா யோசிக்கிறாரு, இவனுக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிச்சா, பல வருஷம் என்னை பார்க்காத மாதிரியா பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான், இந்த மாதிரி எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு இப்போ என் போன வாழ்க்கை நினச்சே பார்த்ததில்ல. இந்த வாழ்க்கை உண்மையிலே ஒரு அற்புதமான வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கும்போது தலையில் அப்படியே ஒரு கொட்டு விட்டு எச்சினா பொடியா, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரி அந்த கைராங் மெர்ச்சன்ட் பையனை அடிச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை எழுத்து வருதுக்கே. இதனால நம்ம டேல் செக்டே எனக்கு தெருவில் தான் நடந்திருக்கோம். எல்லா ஆல்ரெடியும் என்கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க, உன்னை பார்த்து அடிச்சதுக்குன்னு உன்னை பிடிச்சி உன் தலையை உடைக்கணும்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் தலையை உடைச்சிட்டிங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப்போட பையன் வரான். பைத்தியக்காரா ஜின்ஸுவும் நீ வந்துட்டியான்னு முறைச்சிக்கிட்டே வரான். நான் உனக்கு தான் இவ்வளோ வெயிட் பண்ணிருந்தேன், நீ கடைசி டைம் ஏதோ ஒரு சீப்பான ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை தோக்கடிச்சிட்ட. இந்த டைம் உனக்கும் எனக்கும் ஒரு ப்ராப்பரான டியூல் வா சீனியர் பிரதர் காய் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, சீனியர் பிரதர் காய் என்கிட்ட வராதிங்க, கிட்ட வராங்க, நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க, கண்ணு கூசுது, என்ன உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், உங்களை பார்த்ததுனால என் கண்ணே குருடாயிடுச்சு, உங்கள் ஆறனால என் கால் தொடலாம் நடுங்குது, இதுக்கு எல்லாமே அந்த ஸ்னோ ப்ளம்பிலுக்கு தான் காரணம், அது உண்மையிலே ஒரு அற்புதமாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த அந்த ஸ்னோ ப்ளம்பில் வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்கள் அளவுக்குலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு வெறுப்பேற்றிட்டு இருக்கான். நீனு அந்த கைராங் மெர்ச்சன்ட் பையன் சொல்லிட்டு அது உன் பிரச்சனை கிடையாதுன்னு அப்படியே ஓடி போகிறான். எதுக்கு இப்போ அவனை வெறுப்பேற்றுற? ஏற்கனவே அந்த ஸ்னோ ப்ளம்பில் திருப்பி போயிடுச்சுன்னு உனக்கு தெரியலன்னு அந்த ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை வெறுப்பேற்றுன்னு தான் சொல்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோட அப்போ வந்து இவன் என்ன இன்னைக்கு வித்தியாசமாக பண்ணிருக்கான்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்து அவன் எப்பயும் வித்தியாசமாக தான் இருப்பான்னு சொல்கிறா. அதை கேட்டோடனே
ஹீரோ அதை கண்டுக்காம சின்ன பசங்களா அவங்களுக்காக என்ன வாங்கி வந்திருக்குன்னு பாருங்கன்னு பைய திறந்து காட்டுறான். அந்த பை ஃபுல்லா ஸ்வீட்டா இருக்கு. என்ன ஸ்வீட்டா? டோஃபியா? நீங்க எனக்கு இதை சாப்பிட கொடுப்பீங்களா? நான் தரேன், இது எல்லாமே உங்களுக்காக தான் வாங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுத்தோன்னே எல்லாரும் அதை சாப்பிட போறாங்க. போனோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா கேட்குறாரு, இவ்வளோ காசு உனக்கு எப்படி வந்துச்சு? இவ்வளோ காசு இருந்தனா நீ ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கக்கூடாது, நம்மளுக்கு அரிசி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இவ்வளோ காசு வாங்கிட்டேருந்து எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குமேனு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்னை தொல்லை பண்ணுறதை நிறுத்திட்டு நீனும் கொஞ்சம் போய் ஸ்வீட் எடுத்துக்கோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். நீ இனிமேல் வெளில போகிறதுலாம் நீ தடுக்கணும்னு. அந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப் அந்த ஸ்னோ பிளம்பில் திருநவனை கண்டுபிடிக்கல, ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்க நம்ம செக்டை அவ்வளவு கண்டுக்க மாட்டாங்க. அதனால நீனும் நம்ம செக்டும் அந்த முட்டைத்தோல் மேலே நடக்க வேணான்னு கஷ்டத்தில் இருக்க வேணான்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதேமாரி எல்லா சமயம் ஷோல்டரில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே இந்த செக்டர் விட்டு வெளியே போகாத நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இதை கேட்டு ஜூனியர் சிஸ்டர்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, ஆமாம் நான் எப்போ முட்டைத்தோல் மேலே நடந்தேன்? நான் எதை இவ்வளோ நாள் தூக்கிட்டு இருந்தேன்? நான் அந்த ஸ்வீட் பேக்கை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன், வேறு எதுவுமே நான் வச்சில்லையே. நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப் போட்டு தானே அந்த அயன் ஸ்வாட் செக்டோட பேங்க்யூட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் கேள்விப்பட்டேன் நம்மளோட ட்ரையல் செக்டும் அந்த பேங்க்யூட்டுக்கு போகிறாங்கன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் அந்த அவங்களோட ஃபாதரும் ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம், இது ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டுச்சு போல இருக்கு, நம்ம செக்யூரிட்டிக்கும் நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும், எப்படியா இருந்தாலும் அங்கே போனால் நம்மளை அசிங்கதான் படுத்த போகிறாங்க, அதனால் அங்கே போகிறதும் ஒன்று போகாததும் ஒன்று தானே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ரீசனும் இல்லையே, ஏதாச்சும் ஒரு நல்ல எக்ஸ்கியூஸை யோசிக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட அப்பா கிளம்புறாரு. அப்படியே நடந்து போயிட்டே சொல்கிறாரு, நான் மட்டும் அந்த அயன் சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன், மித்த எல்லாரும் இங்கே இருங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அப்பான்னு கூப்பிட்றான். கூப்பிடும்போது பின்னாடி ஒருத்தன் கூப்பிட்றான். யாருன்னு பார்த்தா அந்த யங்கஸ்ட் சன் தான். அவன், இந்தாங்க உங்களுக்காக நான் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த ஸ்வீட் வந்து அந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப்போட பேங்க்யூட்லேருந்து அந்த ஸ்னோ பிளம்பிலுக்காக கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோயினும் ஷாக் ஆகிறாங்க. இந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப்போட பேங்க்யூட்டில் கொடுத்தது அது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அந்த பேங்க்யூட்டு இது கிட்டத்தட்ட கெட்டே போயிடுச்சு. ஆனால் இது ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது, இது நான் சாப்பிட்டதுலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் வந்தானே உங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்வீட்லாம் வாங்கி வந்திருக்கீங்க, இப்போ நான் இதை தூக்கி போட்டுட்டா, ஆனால் உங்க கூட சாப்பிட முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உங்க கூட சாப்பிடணும்னு நினச்சி தான் நான் இதை எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதான் விஷயமானு சொல்லிட்டு வாயில் அப்படியே போட்டுக்கிறான். நம்ம ஹீரோ சாப்பிட்டதை பார்த்தோன்னே அந்த ஹீரோயினை ஷாக் ஆயிடுறாங்க. சீனியர் ஜீனியர்னு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் இது ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு அவங்ககிட்ட சொல்கிறான். கேட்டோன்னே, இதில் எனக்கும் பாதி பங்கு இருக்குது, நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண தெரியுமான்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஆனால் நான் இதை சாப்பிட்டேனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து, நான் என் பங்கை எடுத்துக்கோ, நான் இன்னைக்கு இப்போ வாங்கிட்டு வந்ததுலேருந்துன்னு சொல்கிறான். உண்மையிலேவேன்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த பேங்க் போச்சுன்னா ஒன்னொன் பேங்க்கில் கூப்பிட்டு எப்படியா தான் அசிங்கம் தான் படுத்த போகிறாங்க, அதனால் எப்படியா இருந்தாலும் அதை நம்ம தாங்கி தான் ஆகணும். 100 1000 10,000 எப்படியா இருந்தாலும் இந்த குழந்தைக்காக நான் அதை தாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அயன் ஸ்வாட் செக்டோட பேங்க்யூட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறான். அடுத்து அந்த பேங்க்யூட் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒரு பெரிய கியூவே நிற்குது. அந்த அயன் ஸ்வாட் செக்டுக்கு வெளியே ஒரு ஆளாக செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அங்கே தான் அந்த கைராங் மெர்ச்சன்ட் குரூப்போட அப்பாவும் பையனும், நம்ம ஹீரோட அப்பா பையன் செக் லீடரு ஒன்னொன்று ஹால் லீடரும் வந்திருக்காரு. அந்த ஒன்னொன்று எல்டர் வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சே இருக்காரு. நீ என் கூட தான் இருக்கணும், பேசக்கூடாது, ஆக மொத்தத்தில் நீ வாயை மூட்டு இருக்கணும், அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீ ஏற்கனவே கைராங் மெர்ச்சன்ட் குரூப்போட பண்ண பிரச்சனையே போதும், இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் எழுதி விட தேவைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, போதும் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டே போறீங்க, நீங்கள் அந்த செக் லீடர் பார்ப்பீங்களா இல்லை என்னையே பார்ப்பீங்களான்னு கேட்டேனே, நான் ஆப்வியஸாக ஒன்றை தான் பார்ப்பேன், நீ என்னை விட்டு ஒரு இன்ச்சு நகர்ந்தாலும் உனக்கு கன்ஃபார்ம் செக்டுக்கு போய் நல்லா அடி விடும், திட்டு விடும்னு அப்படியே அட்வைஸாக புரிஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உன்னை ப்ரொவோக் பண்ண பார்ப்பாங்க, நீ எதையும் மாட்டக்கூடாது, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பாவும் கம்முன்னு தான் இருக்காரு.
இப்படி அந்த ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும்போதே ஒருத்தன் நடுவில் வந்து எஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் வழி விட முடியுமா நான் கொஞ்சம் லைனுக்கு முன்னாடி போகணுன்னு சொல்கிறான். இங்கே இத்தனை பேர் நிற்கிறது உன் கண்ணுக்கு தெரியாதா? நீ என்ன லைனுக்கு முன்னாடி போகணுன்னு சொல்கிற? உனக்கு எங்கே மூளை கைட்டு வந்துட்டியா? இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருப்போம், நீ வந்தோடனே உனக்கு வழி விடணுமான்னு கேட்குறான். நீ இப்படி சொன்னோடனே அவன் ஒருத்தனும் திமிரா பதில் சொன்னோடனே நீ உன் லைனை மீறன்னு அந்த எல்டரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருந்து அந்த குரூப்போட லீடர் வரான். அவன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, ரொம்ப பசியாகவும் இருக்குது, நாங்கள் சீக்கிரமாக உள்ளே போனோம், எங்களாலாம் வெயிட் பண்ண முடியாது எங்கள் ஆளுங்களான்னு சொல்லிட்டு நான் தான் கு யாங்ஸா, அதுக்கப்புறம் நாங்களாம் சியாங் ஜூக் ஃபோர்ட்ரஸை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறான். சியாங் ஜூக் ஃபோர்ட்ரஸானு அங்கே பின்னாடி எல்லாரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெர்ச்சன்ட் பையனும் அப்பாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், இந்த ஃபோர்ட்ரஸ் எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் ஆனால் கொஞ்சோண்டு பிரச்சனை பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஜியாங் ஜூக் ஃபோர்ட்ரஸானு நம்ம எல்லோரும் யோசிச்சு பார்க்குறாரு. அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான கிளான் ஆச்சுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனும் அப்பாவும் ஓடி வந்து உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்டான கிளான்லேருந்து இருந்திருக்கீங்கன்னு அவங்க நாங்கள் வழி விட்றோம் அந்த மாதிரி வரவர்த்திட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் உங்களுக்காச்சு தெரிஞ்சிருக்கே இங்கே பேர் புகழ் பற்றி எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். சியாங் ஜூக் ஃபோர்ட்ரஸ் கு யாங்ஸா அந்த பைத்தியக்காரனும் இந்த மெர்ச்சன்ட் குரூப் பையனும் சேர்ந்து எங்கள் செக்டில் இருக்கவங்களாம் தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பிறக்காத அண்ணன் தம்பிங்க மாரி ஒன்றாவே இருந்தாங்க. எங்களை தான் அடிமைங்க மாரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. குடிச்சிக்கிட்டு எப்பயும் அடிக்கிறது அந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. எங்களை ஒரு பண்ணியோட கேவலமாக தான் ட்ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாரும் இந்த ட்ரையல் செக்லாம் 108 பீக்கில் இருக்கிறதுக்கே அருகதே இல்லை. அவங்களாம் பிஸ்னஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வேஸ்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களாம் எதுக்கு இந்த 108 பீக்கில் இருக்காங்களோட புரளி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெர்ச்சன்ட் குரூப் ஃபேமிலியை அப்படியே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வரான். ஜியாங் ஜூக் ஃபோர்ட்டா இல்லை கியாக்கோ ஃபோர்ட்டான்னு நம்ம ஹீரோ வெறுப்பேற்றிக்கிட்டே வரான். நான் இந்தமாரி ஒரு ஃபோர்ட் பேரை கேள்விப்பட்டதே இல்லையே, 1 டைம் திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டானே. அவனும் கோவப்பட்டு என்னடா சொன்னேன்னு வெறி ஆகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மெர்ச்சன்ட் குரூப் பையன் அங்கே இருக்க சுற்றி இருக்க மக்கள் இவனையும் கடுப்பேற்றுறானேன்னு ஆச்சரியப்படுறாங்க. நான் இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லைன்னு திரும்ப சொல்கிறான். அது எங்காச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கானே நம்ம ஹீரோவும் கேட்குறான். அது தெரிஞ்சுக்கிட்டு நீனு அவன் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு எப்படி அவனுக்கு இனிமேல் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ எப்படி எங்கள் ஃபோர்ட்ரஸை அசிங்கப்படுத்தணுன்னு கத்தி எடுத்து கிட்ட வரான். நம்ம ஹீரோட கழுத்தில் கத்தி வச்சுருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கிட்ட வரா. கிட்ட வந்தோடனே அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க எல்லாரும் இந்த பொண்ணு தானே அந்த அயன் ஸ்பாட் செக்கில் இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான உமன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் கிராண்ட் ஃபாதரை பேங்க்வுட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணால் எங்கள் கிராண்ட் ஃபாதர் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு பொண்ணு பேர் தான் சியோங் மோராங். இவ தான் அயன் ஸ்வாட் செக்கில் இருக்க பியூட்டிஃபுல் உல்ஃப் அயன் ஸ்வாட். இதோட இந்த பார்ட் முடியுது. நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான் 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.